வெற்றி கணிக்கு பிறகு துணை முதல்வர், அமைச்சர்கள் அப்படிங்கிற டிமாண்ட் ஏதாவது இருக்குமா? இல்லை, அதெல்லாம் நம்பர்ஸை பொறுத்து இருக்கு. நம்பர்ஸ் பொறுத்து. ஆமாம் ஆமாம், நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவு செய்வார். அதிக ஒற்றை பெரும்பான்மையாக ஒரு தனிப்பெருங்கட்சியாக அதிமுக வந்து விட்டால் அதுக்குண்டான அவசியமே இருக்காது. அப்படி இல்லைன்னா தான் அந்த நம்பர்ஸ்க்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. அதனால தான் பாஜக வந்து அதிகமான சீட்டு கேட்குது, அது கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தந்திரமான முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாஜக அதிகமான சீட்டு கேட்கறது கொடுக்கறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ளே இருந்து எந்தெந்த சீட்டு யாருக்கு உகந்ததாக இருக்கோ அதை போட்டியிடுறதுங்கிற முடிவு தான். இப்போ சில சீட்டுகள் வந்து பாஜகவுக்கு உகந்ததாக இருக்கும், சில சீட்டுகள் அதிமுகவுக்கு உகந்ததாக இருக்கும், சில சீட்டுகள் அமமுகவுக்கு உகந்ததாக இருக்குது, பாமகவுக்கு உகந்ததாக இருக்குது. அப்படிப்பட்ட சீட்டுகளை பிரிச்சுக்கிறது அதுதான் அதுதான் சாதுரியம், அதுதான் ராஜதந்திரம். அதில் தான் வந்து எந்தெந்த சீட்டுகள் யார் யாருக்கு உகந்ததாக இருக்கோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் கூட்டணியில் யார் யாருக்கு உகந்ததாக இருக்கோ அந்த சீட்டுகளை அவரவர்கள் நிற்பது, வெற்றிக்கணியை பறிப்பது அப்படிங்கிற அந்த திட்டம் என்பது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் உங்களுக்கு அதுக்குண்டான நம்பர்ஸும் சொல்லிடுவாங்க, எந்தெந்த தொகுதி யார் யார் எல்லாமே விரைவில் சொல்லிடுவாங்க.